மக்களே வணக்கம். இன்றைய தினம் காலையில் ஒரு துக்க செய்தி கேட்டவுடன் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் ஒரு 2-3 துக்கத்தை ஒரு மாதிரி மறக்க ரெடியாகிட்டு இருந்தோம். அடுத்தடுத்து ஒன்று வந்துட்டுருக்கு. என்ன சொல்கிறேன்னு தெரில. இறைவனோட நாட்டமா, இல்லை இது சதியா, இல்லை விதியா, இது எதை நினைக்கிறேன்னு தெரில. அதாவது கடலூர் மாவட்டத்தில் குழந்தைகள் வேன் போயிட்டுருக்கு. ரயில்வே துறையில் ரயில்வே கிராஸ் பண்ணும்போது ட்ரெயின் மோதி குழந்தைகள் இறந்துருக்காங்க. இதில் என்ன ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா, ரயில்வே துறை அவருங்க வேன்கார் டிரைவரே திறக்க சொல்லியாகவும், திறங்க நாங்கள் போகணும் அவசரமாக சொன்னதாகவும், அல்ல கேட்டு பூட்டியிருக்கிறத இவர் திறந்ததாகவும் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே உள்ள மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க, கேட் கீப்பர் தூங்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் எதை சொல்கிறது, யாரை சொல்கிறதுன்னு அந்த துறை விசாரிச்சு தான் சொல்லணும். ஆனால் உயிர் போச்சு. குழந்தைகளுங்க, வாழ வேண்டிய குழந்தைகள், அதுக்கு என்னென்ன தெரியாமையே உயிர் போச்சு. குழந்தைகளுக்கு காலைல எடுத்து டிஃபன் பண்ணி அவங்க வீட்டில் அப்போ தான் எடுத்து முடித்து டிஃபன் ரெடி பண்ணி அந்த பிள்ளையை ஊட்டி விட்டு ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டு பவுடர் அடித்து பொட்டு வச்சு அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த தாய்க்கு எப்படி இருக்கும், அந்த தகப்பனுக்கு எப்படி இருக்கும், அந்த குடும்பம் எப்படி இருக்கும். ரொம்ப வேதனையாக இருக்குது. ஆண்டவா, இந்த மாதிரி சோதனைகள் கொடுக்காத. இது எங்கே யாரை குற்றம் சொல்கிறேன்னு தெரில. ஆக்சிடெண்ட் ஆனால் அப்படி தான் ஆகுது. இப்போ ஃப்ளைட்டில் போய் கிட்டத்தட்ட 240 பேர் இறந்தாங்க. அதெல்லாம் என்ன சொல்கிறேன்னு தெரில. இது எங்கே இடிக்குது. இதை இனிமேல் பூமியில் இப்படித்தான் மக்கள் இப்படித்தான் அடி போடுவாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதாவது அட்வான்ஸாக வர எல்லாமே மாறுது. இதில் இன்னும் ஒரு விஷயம்னா, இந்த ரயில்வே துறையில் நிறையா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழர்களே இல்லை. அது ரொம்ப வருத்தமான விஷயம். ஒரு என்கொயரி கேட்டால் கூட அவங்களால தமிழில் பதில் சொல்ல முடியல. வேலையை நிப்பாட்டுங்க, வேலையை அவங்கள உட்கார வைங்க, தப்பு கிடையாது. ஆனால் ஓரளவுக்கு அந்தந்த மாநிலத்துடைய ஆள்களை கொஞ்சம் பவரை கொடுத்து உட்கார வைங்க. சென்ட்ரல் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா எல்லாம் ஹிந்தி தான் இருக்குது. அதில் இந்த இப்போ கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா பேங்க்கில் ஒரு பிரச்சனை ஹிந்தி தான் அப்படின்னு சொல்லி. நான் என்ன சொல்ல வரேன், மொழி பிரச்சனை இருக்கட்டும். அது ஒரு பக்கம் நீங்கள் 10 மொழி இல்லை 15 மொழியோட கற்றுங்க. மொழியை கற்றுக்கிறது யாருக்கும் இங்கே தடையே இல்லை. ஃபஸ்ட்டு 2 மொழியே போதுமானது நம்ம தமிழ்நாட்டில் ஓடி இருக்குது. அதுக்கப்புறம் எத்தனை பேர் வேணாலும் படிச்சுக்கலாங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். யாரையும் நீ அதை பண்ணக்கூடாது, அதை படிக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. இந்த மொழி பிரச்சனையே கடைசியில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு வேலை இல்லை. இது எதுக்கு மொழி வருதுன்னா, இந்த மொழி பிரச்சனை வருதுனால தான் நம்ம ஹிந்திக்காரங்களை வரும்போது நம்ம பிள்ளைகளுக்கு பேச முடியல. அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம என்ன சொல்கிறோம், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பத்தலை. இவர் டிரைவர் என்ன சொன்னாரோ, அவர் இந்த கேட் கீப்பர் அவருக்கு ஹிந்தி வட மாநிலத்தமாக சொல்கிறாங்க. அது என்ன எந்தளவுக்கு உறுதின்னு சொல்லலை. ஆனால் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே அவங்க தான் உட்கார வைக்கிறாங்க. உள்ள டிக்கெட் வாங்குறது கவுண்டரில் மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க இருக்கிறதில்ல. பொதுவாக இதெல்லாம் அந்தந்த மாநிலத்துக்குடைய பவர் கொடுங்க. இதுதான் நல்லது. அந்தந்த மாநிலத்தில் உள்ளவங்க அந்த மொழியை பேசும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்கொயரி பண்ணும்போது ஃப்ரீயாக இருக்கும். இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கள். அதுபோக இனிமேல் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகக்கூடாது. இறைவன்ட்டை தான் வேண்டிக்கணும். இது யாரை குற்றம் சொல்லன்னு தெரில. இந்த குழந்தைகளை பார்த்துட்டு மனசு துடிக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன வாழ்க்கை வாழ்கிறதே என்ன, இப்போ நாளைக்கு நம்ம குழந்தைகள் உயிரோடு இருக்குமா, நாளை கழிச்சு நம்ம உயிரோட இருக்குமா, இல்லை நம்ம வெளியே போய்ட்டு வந்தால் உயிரோட வீட்டுக்கு வந்துடுவோமாங்கிற எண்ணங்கள் இப்போ நிறையா வந்துச்சு. ஆனால் அதில் தான் வாழ்ந்துட்டும் இருக்கோம். வடக்க பார்த்திங்கன்னா ட்ரெயின் மேலே ஏறி உட்காந்து கூட்டமாக போகிறாங்க. இப்போ கூட ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த பாலத்துக்கு கீழே அப்படியே படுத்துட்டு இருக்காங்க. அந்த பாலம் ஒட்டி ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் தான் அந்த உடல் போகுது. கொஞ்சம் தட்டுச்சுன்னா கீறி விட்டுரும். என்ன அர்த்தத்தில் மக்கள் இப்படி போகிறாங்க, இவ்வளோ டிராஃபிக்கில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி பண்ணுறாங்கங்கிறது கூட ஒன்றும் புரியல. மக்கள் இப்படி தான் இருக்கணுமான்னு தெரில. பாம்பேலாம் மும்பைலாம் போயிட்டு வந்தோம்னா நம்ம ட்ரெயினில் ஏறியெல்லாம் அசால்ட்டெல்லாம் வந்துட முடியாது. அப்படியே கரங்கி கீழே வந்துடும். நான் 88 போகும்போதே அந்த பிரச்சனை இருந்துச்சு. இன்றைக்கி எவ்வளோ பப்ளிக்கு மக்கள் கூடியிருக்காங்க. அப்படிங்கும்போது இன்றைக்கி எவ்வளோ சிரமப்படுறாங்க. அதாவது புழு பூச்சி மாதிரி கொண்டு போகிறாங்க, மூட்டை பூச்சி மாதிரி அள்ளி கொண்டு. அந்த வேறு வழியில் அந்த ட்ரெயின் விட்டாங்கன்னா அடுத்தவங்களுக்கு ட்ரெயின் இருக்காது, வேலைக்கு போக முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்காங்க. எல்லாம் நினச்சி பார்க்கும்போது இது என்ன புலம்பிட்டு தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. எல்லாருமே உஷாராக இருங்க, எல்லாம் கவனமாக இருங்க. தயவுசெய்து மக்கள், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, டிரைவராக இருந்தாலும் சரி, வேன் ஓட்டுறவராக இருந்தாலும் சரி, டூ வீலர் ஓட்டுறா இருந்தாலும் சரி, நீங்கள் ரயில்வே கிராஸ் வந்துட்டாலே 2 பக்கம் நல்லா பார்க்கணும். தப்பே கிடையாது. 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள்.
ஆப்போசிட் எதுவும் வர்றாங்களா போகிறாங்களா ஒரு 5 நிமிஷம் முன்னாடி ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடி நீங்கள் கவனிங்க அந்த இடத்துல சைலண்ட்டாக இருக்கா என்னன்னு கேளுங்க. ரயில்வே வந்து லாக் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து போயிருக்கக்கூடாது. அதாவது தப்பு என்னென்னா எப்போவுமே ரயில்வே கிராஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாலும் உள்ளே போகிறத கொஞ்சம் யோசனை பண்ணி உள்ளே போகணும். எந்நேரம் என்ன வருது யாருக்கு தெரியும்? ஒரு பூட்ட சொல்லி ஒரு பூட்டாமல் இருக்கலாம், லாக் பண்ண சொல்லி லாக் பண்ணாமல் இருக்குது. அதுதான் பிரச்சனை இப்போ நடந்திருக்கு. இதே மாதிரி மற்ற இடத்துலையும் வந்து ஓப்பன் ஆகணும் போகும்போது அன்றைக்கி வந்து அவரும் தூங்கியிருந்தானா? அப்போ விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம் நமக்கு. நம்ம தான் விழிப்புணர்வாக இருக்கணும். நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. முடிந்த அளவுக்கு அதுக்கு போய் இறைவனுடைய விதி தான் வந்து போகணும். ஒரு வழியில் விதி நமக்கு டைம் முடிஞ்சுது. ஒரு நொடி முந்தவும் மாட்டார்கள், ஒரு நொடி பிந்தவும் மாட்டார்கள். நபிகள் நாயகம் சொல்கிற மாதிரி உயிர்கள் வந்து இறைவன் என்ன நினைக்கிறான்னா எடுத்துருவான். அது எந்த வயது மரணத்திற்கு வயது இல்லை. இருந்தாலும் ஒரு வருத்தமாக இருக்குது. இது வந்து இப்படி சாகணுமாங்கிறது வருத்தமாக. இறைவா எல்லோரையும் ஆரோக்கியமாக வைத்து நீண்ட ஆயுளை கொடுத்து நல்ல மரணத்தை கொடுப்பாயாக என்பதை நாம் அனைவரும் வேண்டிக் கொள்கிறோம். அந்த குழந்தைகளுக்கு நாம் ஆழ்ந்த இரங்கலை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். பெற்றோர்களுக்கு என்ன ஆறுதல் சொன்னாலும் ஈடாகாது. அவள் அந்த குடும்பத்தார்களுக்கும் நாங்கள் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்களின் சார்பாக.